வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது நீரமுதம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு குடிக்கிற மாதிரி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ இதில் என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் உஷ்ணத்தை குறைக்கும், அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறத சீராக்கும், நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராது, வயிறு தொடர்பான எல்லா ப்ராப்ளத்தையுமே சால்வ் பண்ணும், நல்ல பாக்டீரியா நிறைய இருக்குது. ஸோ அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முதல்ல இப்போ நைட்டு நான் மதியம் பண்ண அந்த சாதத்தை ஒரு பவுலில் போடுறேன். ஸோ போட்டாச்சு. அடுத்து நல்ல முங்குற அளவுக்கு நிறைய தண்ணியே ஊற்றுங்க. ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. இதை மூடி போட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. லைட்டாக புளிச்சு வரும் காலையில் பார்க்குறப்போ. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்திங்கனால தெரியும், கொஞ்சம் ஓரளவு புளிச்சு இருக்குது. ஸோ இது பழைய சாதம். ஸோ இதை அப்படியே நம்ம பெரியவங்களாம் சாப்பிட்ருவோம். ஆனால் குழந்தைங்க இதில் இருக்க சாதத்தை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது குழந்தைங்களுக்குமே சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுத்துட்டே வந்தோன்னா ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் சாதம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு அப்படியே மாற்றிடுங்க. ஸோ சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்தது அப்படின்னா இதில் அப்படியே தயிர் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு அப்படியே கொடுத்துருங்க. ஸோ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு அப்படின்னா ஜூஸ்ன்னு சொல்லி கொடுத்தா குடிப்பாங்க. ஸோ நம்ம நல்ல ஒரு ட்ரிங்க் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ சாதத்தை எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. ஸோ இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணியில் தான் எல்லா சத்துமே இருக்குது. அடுத்ததாக தயிர். தயிர் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக உப்பு கொஞ்சம். அடுத்து இது நல்லா அரைப்படணும். அதுக்காக இந்த தண்ணியே கொஞ்சம் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அரைச்சாச்சு. இப்போ அதை இந்த தண்ணியில் அப்படியே ஊற்றிடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அரைப்பட்டுருச்சு. ஸோ சாதம் இருக்கிறதே தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா குடிப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை மண் பாத்திரத்தில் ஊற்றி சர்வ் பண்ணிடுங்க. ஸோ சாதம் இருக்கிறதே தெரியாது. ஸோ சத்துக்கு சத்தாகவும் ஆச்சு, சாதம் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. ஸோ இது ரொம்ப நல்லது. டெய்லி மார்னிங் இதை எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். உடலில் வயிறு சம்மந்தமாக இந்த சம்மரில் நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அது எல்லாமே க்யூர் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.